நான் டிகிரி முடிச்சிட்டேன். டிகிரி முடிச்சிங்களா? நான் ஸ்கூல் பிள்ளைங்க வச்சுக்கிட்டேன். இதோட எத்தனை என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானதே எங்கள் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகும். டிஎன்பிசிக்காக நான் டைப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லோயர் பற்றி போட்டேன், தமிழ் போடலை. இப்போ தமிழ் லோயரும் இங்கிலீஷ் ஹையர். வாழ்க்கையில் முன்னேறணும்னா போராட்டம் தான் வாழ்க்கை. காலேஜ் முடிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கேன், பிளஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டேன். ஆனா எங்கனாலும் இப்ப பேசிக்காவே கேட்க இங்கதான் திருப்பி நான் ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஜாயின் பண்ணி இப்போ நான் ஹையர் முடிச்சுட்டு ரெண்டுலேயுமே டிஸ்டிங்ஷன். டைப் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைப் ரைட்டிங் வந்து ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் தான் பார்க்க போகிறோம். தமிழ், இங்கிலீஷ், ப்ரீ ஜூனியர், ஜூனியர், ஹையர் மொத்தம் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் வந்து மொத்தம் 6 இருக்குது. வேல்முருகன் இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம நத்தம்ல 3ஆம் தெரு பக்கத்தில் வீராவல் தெரு இருக்குது. அங்கே இருக்க அம்பா காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் வந்து 1980 செயல்பட்டு இருக்கு. இங்கே வந்து 4 டீச்சர்ஸ் இருக்கும். டைப், லோயர், ஹையர் அண்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாமு, டேலி எல்லா சப்ஜெக்டும் நடத்துகிறோம். எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே நடத்துகிறோம். இந்த இன்ஸ்டியூட் வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு மெயினான காரணம் வந்து ஸ்டூடெண்டோட ஒத்துழைப்பு தான். இவங்க தான் என்ன செய்வாங்க, போய் அவங்க பக்கத்தை விட அடுத்த விடலாம் சொல்லி ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானதே எங்கள் ஸ்டூடெண்ட் தான். இன்றைக்கி இல்லை, என்னைக்காக இருந்தாலும் 1980 இப்போ வரலுமே எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டும் சரி, இப்போ உள்ளவங்களும் சரி, இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. பொதுவாக ஒரு கம்ப்யூட்டர் டைப் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்காங்கனாலே பக்காவாக இருப்பாங்க. நாலேஜ் இருக்கும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், புரிஞ்சு டைப் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, பொறுமை இருக்குது. எல்லாத்தையும் விட பொறுமையும் இருக்கும். படிக்காமல் நான் வேலைக்கு போயிருன்னு சொல்கிறப்போ தேவைங்கிற சமயத்தில் அவங்களால படிச்சுக்க முடியாது. லேடிஸை சொன்னாலும் அது மறுபடியும் கேட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஜென்ஸிட்ட சொல்லிட்டோம்னா அதே ஒரு காரணம் கட்டி அவன் வரமாட்டான். அதனால் அவன் நல்லா அடிக்கலைனாலும் நீ நல்லா அடிப்ப, உனக்கு எல்லா திறமையும் இருக்குது அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நான் காலேஜ் முடிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கேன், பிளஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டேன். ஆனா எங்கனாலும் இப்ப பேசிக்காவே கேட்கறது டைப் ரைட்டிங் தான் கேட்கறாங்க. இப்போ உள்ள மனநிலைக்கு யாருமே பாஸ் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 5 கொஸ்டின் அடிக்கணும், 2 மணி நேரம் அடிக்கணும், மெக்கானிசம் தரணும், கார்பன் காப்பி எடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும். 2 மணி நேரத்தை 3/4 மணி நேரத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. டைப் மிஷினில் போய் டைப் பண்ண போகிறது. நான் 2-3 இடத்துல போயிட்டு இப்ப நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே மார்க் கூட எடுத்துருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த டைப் ரைட்டிங் இல்ல, அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்றதுக்காக எனக்கு எந்த ஜாப்மே கிடைக்கல. பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி. ஒரு மேட்டரை டைப் பண்ணி அலைன் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பேரை போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சாதகமாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடை மட்டும் ஒழுங்காக அடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் பேப்பர் 2 கொஸ்டினில் 1 கொஸ்டின் அடித்தா கூட பாஸ். 50 மார்க் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வரலாம். நான் டிகிரி முடிச்சிட்டேன். டிகிரி முடிச்சிங்களா? நான் ஸ்கூல் பிள்ளைங்க வச்சுக்கிட்டேன். இதோட எத்தனை சும்மா சொல்ல ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் பிள்ளைங்க வச்சுட்டாங்களோ? எத்தனை பேர்? இதெல்லாம் நீங்கள் தான் கேட்குறீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா போராட்டம் தான் வாழ்க்கை. மனசளவில் வந்து உங்களை தயார்படுத்துங்க. நீங்கள் நம்ம அடிச்சிருவோம், பாஸ் பண்ணிடுவோம், நம்மளும் ஒரு தாசில்தார் ஆகிடுவோம், கலெக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஆகிடுவோம் நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். என்கிட்ட படித்தவங்க தமிழ்நாடு லெவலில் எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே போஸ்டிங்கில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. நான் 12th முடிச்சிட்டேன். மெடிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சீட் கிடைக்காதனால சரி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எங்கள் அம்மா டைப் ரைட்டிங் வச்சுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கால்பார் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பூரா இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க தாய் தப்பி படிக்காதவங்களா இருப்பாங்க, இவங்க நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்த ஏரியாவில் வந்து எல்லாம் மலை சார்ந்த இடமா இருக்குது. இந்த மலையூர்ல எல்லாம் இருக்குது அந்த பிள்ளைங்க. அங்கேருந்து கீழே 7 கிலோமீட்டர் நடந்து இறங்கி வந்து அப்புறம் டைப் படிக்க வரணும். எவ்வளோ ஆர்வத்தில் இருந்து அவங்க வருவாங்க. எல்லா வசதி வாய்ப்பும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு படிக்கலைன்னா அது உங்களுடைய குறைதானே ஒழிய, நீங்கள் படித்து வேலைக்கு போனீங்கன்னா தான் உங்களுடைய லைஃப் செழிப்பாக இருக்கும். இனி போகிற காலகட்டத்திலலாம் வரக்கூட பொண்ணே கேட்குது, மாப்பிள்ளை 1 லட்சம் வாங்குறாரா, 50,000 வாங்குறாரு. நீங்கள் அந்த இதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அப்போ அந்த அளவுக்குனா நீங்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கணும்ல. அதை விட்டு நான் 20,000 வாங்குறேன், 30,000 வாங்குறேன்னா அது ஒரு கணக்கு போடுது. பையன் ஸ்கூலுக்கு எவ்வளோ பண்ணணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இது வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் வேண்டாம். மற்ற சென்டரை விட இது கொஞ்சம் பெஸ்ட் சென்டர். என்னோட ஊரில் இருக்கவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த சென்டரை. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. லோயர் இருக்கோங்க, நிமிஷத்துக்கு 30 வார்த்தை எடுங்க லோயர். அடுத்தபடி ஹையர் வந்து 45 வார்த்தை இருக்குது. ஹை ஸ்பீடுங்கிறது 67 வார்த்தை. நீங்கள் லோயர் ஹையர் முடிச்சிங்கனாலே போதும். ஹை ஸ்பீடுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு 67 வார்த்தை. அந்த லோயர் ஸ்பீடு ஹையர் ஸ்பீடு சேர்ந்து அடிக்கிற ஸ்பீடு. நல்ல ப்ராக்டிஸ் இருக்கவங்க போகலாம்.
ஹை ஸ்பீடு போகணும்னா அதுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும். இங்கே தான் திருப்பி நான் ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஜாயின் பண்ணி இப்போ நான் ஹையர் முடிச்சுட்டு ரெண்டுலேயுமே பிஸ்னஸ் ஷாப். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. நாங்கள் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் செல்லுலையும் டிவிலையுமே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்பை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை உங்களை தேடி விடாது, நீங்கள் தான் வாய்ப்பு தேடி போடணும். அப்போ செகண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பழைய டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. கூட்டெழுத்தில் இருக்கும், கல்வெட்டில் எழுதுன மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் உங்களால் டைப் பண்ண முடியாது. இப்போ நல்ல பிரிண்ட் அவுட் போட்டு அழகாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த டயத்துக்கு போங்க. பேனா பென்சில் ரப்பர் யார்ட்டையும் எதுக்கும் ஓசி வாங்காதீங்க, ஓசி கொடுக்காது. பொதுவாக பாருங்கள், டிஎன்பிசி எக்ஸாம்லாம் போன தடவை போட்டாங்க. கரெக்டாக அவங்க ஹாலுக்கு வர்றதுக்கு கரெக்டான டயத்துக்கு உள்ளே வரல, கேட்டை சாத்திட்டாங்க. கேட்டை சாத்திட்டு எல்லாமே ஹாலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் கத்துறது சத்தம்லாம் யாரும் கேட்காது, அப்படியே கட்டணம் திறக்க மாட்டாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் படித்து என்ன பிரயோஜனம், ஏன் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் என்ன? அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம், டைப் எக்ஸாம் அட்வான்ஸாக வந்து நீங்கள் உட்காதிங்கன்னா மனசளவில் நீங்கள் ரெடியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் பார்க்கணுன்னா லேடிஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், பையங்க ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பையங்க மனசளவில் நல்லா அடித்தாலும் அவங்க லேடிஸ் அதிகமாக இருக்காங்களே, நம்ம கம்மியாக இருக்க ஸ்ட்ரென்த் அதிகம். உங்கள் மனசை நீங்களே ஒரு மாதிரி பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல வந்து பையன்கிட்ட போய் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீ தான் நல்லா அடிப்ப, அவங்க நல்லா அடிக்க மாட்டாங்க, அவங்கள விட நீ நல்ல சிறப்பாக அடிப்படா, தைரியமாக நான் சொல்லணும். இன்ஸ்டியூட் வரவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு காலையில் 8 மணிக்கெலாம் வர செய்கிறாங்க, சாயங்காலமும் 8 மணி வரணும் கிளாஸ் வைக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வர முடியலை, எதிர்பார்த்த மாதிரி வர முடியல. அப்போ வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, 8th முடிஞ்சு 9th போகிறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டயத்தில் சேர்த்து விட்டோம்னா அவங்கள பாஸ் பண்ண வச்சிடலாம். இல்லை ஓகே, நீங்கள் டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிட்டிங்களா? போத் ISCOA எல்லாமே டேலி வரைக்கும் முடிச்சிட்டிங்க. போன குரூப் 4 வந்து 150+ எடுத்தேன். டைப் ரைட்டிங் முடிக்காதனால சீட் கிடைக்கல. ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்றக்கா வந்து இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ போகல, டைப் ரைட்டிங் பண்ணுறேன். போனால் கவர்மெண்ட் வேலை தான், பச்சை இதே. ஆமாம். பேர் கயஸ்ரீ. நான் காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகும். டிஎன்பிசிக்காக நான் டைப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லோயர் பற்றி போட்டேன், தமிழ் போடலை. இப்போ தமிழ் லோயரும் இங்கிலீஷ் ஹையர் பயத்துல போடலை. ஸ்பீடு வராதோ அப்படின்னு குழப்பிருக்கோம், ஃபிங்கரிங் குழப்பிருக்கோங்கிறதுக்காக போடாம போட்டேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இன்னைக்கு 2 பேர் வந்து டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்க இந்த அக்கா சைன் போட்டுருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.